ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேசன் அரிசியில் சுவையான கொழக்கட்டை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரேசன் அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிடணும். நல்லா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம திரும்பவும் ஒரு டைம் கழுவிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கிற போகிறோம் மிக்சியில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் சட்டி காய வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாவை போட்டோம்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு போடணும். மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி வந்து வத்துற மாதிரி பண்ணணும். அப்போ நம்ம வந்து பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு அதில் வந்து நம்மளுக்கு பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இது இட்லி மாவு மாதிரி இருக்கிறனால இதில் வந்து நம்ம கொழக்கட்டை செய்ய முடியாது. அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் லேசாக கொஞ்சம் நம்ம பிடிக்காமல் கிண்டி மட்டும் விடணும். அந்த மாவை வந்து கிண்டி விட்டுட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பக்குவம் நம்ம உருட்டுற அளவுக்கு பக்குவமாக ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா கிண்டி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொழக்கட்டை நார்மல் இந்த அச்சு இருந்துச்சுன்னா அச்சில் வச்சு நம்ம கொழக்கட்டை செஞ்சுக்கலாம். எங்ககிட்ட அச்சுலாம் எதுவும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கையில் பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொழக்கட்டையை வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து சப்பாத்தி செய்கிற அந்த கட்டை இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நம்ம தட்டையே அதை வந்து திரும்ப கவுத்தி போட்டு அதில் வந்து ஒரு காட்டன் துணி நம்ம இட்லி துணியை கூட வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை உருட்டுனதை நல்லா வந்து வச்சு தட்டணும். தட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், சீனி இல்லை நீங்கள் வேறு ஏதோ பூரணம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து தேங்காயும் சீனியும் சேர்த்து அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்து வச்சுக்கலாம். தேங்காய், வெல்லம் அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை கூட அது போட்டுக்கலாம். நாங்கள் வந்து தேங்காயும் சீனியும் மட்டும் இந்த 2 தான் சேர்த்து வச்சு அதை வந்து நல்லா மடக்கி வச்சுக்கிறலாம். இது ஈஸியாக நம்ம அச்சில் வைக்கிறத விட இது ஈஸியாக இருக்கும். ஈஸியான வேலையாக இருக்கும். நம்ம அப்படியே வந்து மடக்கி அப்படியே எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். அப்படியே மெதுவாக அப்படியே மடக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே சுற்றி அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே நம்மளுக்கு கொழக்கட்டை நல்லா கரெக்டாக வந்துடும். அதை எடுத்து நம்ம வந்து இட்லி தட்டில் எடுத்து வச்சு நம்ம கொழக்கட்டையை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து இது இப்போ வாழை இலையில் கூட நம்ம இந்த கொழக்கட்டையை நம்ம செய்யலாம். எப்படின்னா அப்போ வாழை இலை செய்கிறப்ப அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாழை இலையை போட்டு அதில் வந்து மாவை தட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் வச்சு அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கொழக்கட்டையை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாருங்கள் இன்னொரு கொழக்கட்டையும் அதே மாதிரி தான். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது தான் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் அமுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டாலும் வெளியில் இருக்கிற அந்த தேங்காய் பூரணம் வந்து வெளியில் வந்துடும். அதனால் கரெக்டாக அந்த ஓரத்தில் பார்த்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பூரணம் உள்ளே வைக்கிற பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அப்போ தான் நம்ம வேக வைக்கிறப்பையும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வாழை இலையிலையும் வச்சு அதே மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி தேங்காய் எடுத்து வச்சு நம்ம பண்ணலாம். அப்படியே மெதுவாக அமுத்தி வச்சு இது பனை ஓலையிலையும் கூட செய்யலாம். பனை ஓலையிலையும் நம்ம செய்யலாம். நம்ம வாழை இலையிலையும் செய்யலாம். அப்படியே அந்த இப்போ நம்ம செஞ்ச கொழக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு கமெண்டில். இப்போ நம்ம பச்சரிசி மாவில் செய்கிறத விட இந்த புழுங்கல் அரிசி இந்த ரேசன் அரிசியில் செய்கிறது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.